ஹலோ பிரைஸ்லார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். பிரியமானவர்களே, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அல்லது முன்பு இருந்ததை காட்டிலும் நம்மை அதிக மேன்மை உள்ளவர்களாக நம்மை மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தேற்றுகிறவராக, ஆறுதலற்ற, சமாதானமற்ற, குழப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், முன்பு இருந்ததை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மறுபடியும் தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே கூட சமாதானம் இழந்த, சொத்துக்களை இழந்து, மேன்மையை இழந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உனக்கு மறுபடியும் உன்னை தேற்றுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், முன்பை காட்டிலும், முன்பிருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இரண்டத்தனையாக உன்னை ஆசீர்வதிப்பேன், பல மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சகலவித ஆறுதலின் தேவன் நம்மோடு இருந்து நம்மை தேற்றி நம்மை ஆதரிக்க நிலைமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம். ஆண்டவர் என்னை முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாக பெருக செய்ய போகிறார், என்னை ஆறுதல் படுத்த போகிறார் என்று நம்புவோம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்மணி சிறுதான பருவத்தின் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். முன்பு இருந்ததை காட்டிலும் நீர் எங்களை மறுபடியும் எங்களை மேன்மைப்படுத்த போகிற தயவுக்காகவும், எங்களை ஆறுதல் படுத்த போகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆபத்துகளையும் அநேக இக்கட்டுகளையும் காணும்படி செய்த எங்களை நீர் மறுபடியும் திரும்ப உயிர்ப்பித்து எங்களை திரும்பவும் பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் பாதுகாத்து எங்களுடைய பழைய மேன்மையை காட்டிலும் இன்னும் பெருகச் செய்வீராக, எங்களை ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. நீர்களோடு கூர்ந்து இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.